இப்பவும் பாருங்க, தியானத்தில் இருக்கிறவங்க இந்த முறைப்படி செய்யப்போம் இந்த குழந்தைய ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு சிரிச்சு நம்ம கிட்ட பேசினாலே அந்த நோய் போகும். உங்க அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைவலியே இருக்குன்னு வச்சுங்க, அது கையில கொஞ்சோண்டு உபயோகி கொடுத்து நல்லா இப்ப நீங்க சொல்லி போட்டு அந்த குழந்தை என்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, தலைவலி குறையுதா இல்லையான்னு பாருங்க. இதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சண்டையும் சத்துரும் வெளியில் நடக்கிறது கேட்டவுடனே அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பிறந்தவொடனே என்ன செய்யுது, அம்மா அப்பா உதைக்குது, இருக்கிறவங்க ரகலை பண்ணுது, திருட போகுது, எந்தெந்த குணங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் மாறி போகுது. இன்னைக்கு டிவி பெட்டி வீட்டில் வந்தாச்சு, எங்கேயோ நடக்கிற சமாதானம் வந்து தலையை வெட்டுறது காமிக்கிறாங்க டிவியில். அந்த கர்ப்பிணி அதை பார்த்தா நாம் பிறந்தோன்னு அந்த வேலையை செய்வாங்க. இது மனிதனுக்கும் அசுர உணர்வு தான் வளர்ந்துட்டு போகுது. அசுர உணர்வு நீக்கிற காலத்தில் வளர்ச்சி பெற்று வளர்ந்து வந்தாங்க. வளர்ந்து வந்த பின் மனிதனுடைய ஆசை இந்த உடல் இச்சை வரப்படும் போது எப்படி மிருகங்களை ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டதோ இதே மாதிரி மற்றனை துன்புறுத்தி வாழும் உணர்வுகள் நாளடைவில் இதை வளர்ந்துருச்சு. ஏனென்றால் அரசர்கள் இப்ப நாம் பார்க்கிறோம், அந்த அரசர்கள் எவன் வலிமை கொண்டாலும் மற்றவங்களை அடக்கி ஆட்சி புரியன் தான் அரசனாக வந்தான். இன்னைக்கு நம் நாட்டில் இத்தனை அரசியல் இருக்கு, இவ்வளவு நாகரிகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆயுதங்கள் இருக்கு, கண்டுபிடிக்கக்கூடிய கருவியும் இருக்குது. சில டவுன்களில் சில ஊர்களையும் சில கிராமங்களையும் அதை வந்து அது யார் பண்ணி தான் இருக்கும். சில பெரிய டவுன்களில் பார்த்தோம்னு நினைச்சு மாமூல் காசு கொடுக்கணும், இல்லைன்னா தொழில் நடக்க முடியாது. பல கொலைகளையும் செய்யறான், அஞ்சு கொடுத்துறோம். அப்ப அந்த ஆட்சி அங்கே நடக்குது. அப்ப அவனுக்குள்ள எது நிலையான வரப்போகும்போது இவன் போற பக்கம் இது மசூல் பண்ற பக்கம் போயாச்சா, இவனிட நம்ம பண்ற பக்கம் அவனுக்குள்ள சண்டை வந்து ஒருத்தன் இதுதான் நடக்குது. இப்ப நம்ம எந்த அளவுல போயிட்டு இருக்குது, இதே மாதிரிதான் அரசர்கள் வந்தது. இந்திய நிலைகள்ல அரசர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்ல மக்களை ஓரளவுக்கு தெளிவாவது கொண்டு வந்தாங்க. இன்று மக்கள் ஆட்சிக்கு வரப்போகும்போது நிலைமைகள் நாம் பெரியவனா நீ பெரியவனா மக்களுக்கு ஆட்சி இல்லை. ஆனா மனபலம் யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய ஆட்சிக்கு தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. உலக நிலையில நம்ம நாடு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் இப்படி மனிதன் விஞ்ஞான அறிவு இருந்தாலும் இப்படி மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. இப்படி வெளியீடும் உணர்வுகள் அனைத்தும் காற்று மண்டலத்தில் இருக்கு. நீங்க பத்திரிகை வாயிலாக பார்த்தாலும் சரி, அல்ல ஒருத்தர் படித்ததை நீங்க கேட்டு நமக்குள் பதிவானா இந்த காத்துல வந்து நிச்சயம் வந்துருக்கு, நமக்குள் பதிவாகுது. நம்ம உடல்ல இந்த கெட்ட ரத்தங்கள்ல அசுரம் மாறிக்கிட்டே போகுது. அதனால கடுமையான நோய்களும் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் போக்குறதுக்கு வழி வேணும் இல்லை. இன்று மனிதன் வரப்போகும்போது எத்தனையோ நிலைகளை கடந்து இன்று மனிதனா வந்தது. மனிதனா வரும்போது தீமையை தொடக்கக்கூடிய சக்தி இருந்தும் செய்ய முடியல. இப்ப தீமையை நீக்கிறதுக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு கல்லீரல் போச்சா அதுக்கு பதில் வேற உறுப்புகளை செய்து ஒட்ட வச்சிடலாம். எலும்பு போச்சா அதுக்கு ஒட்ட வச்சிடலாம். கண்ணு போச்சா மாற்று கண்ணு போடலாம். எந்தெந்த உறுப்புகள் போனாலும் மாற்றி அமைக்கிறாங்க. இருந்தாலும் உங்க உடல்ல வந்து பதிவான அந்த ஊழ்வினை என்ற வித்தை இவங்க மாற்ற முடியாது. அது மாத்துறதுக்கு ஞானிகள் கண்ட வழிகள் அதை செய்தாதான். இப்போ ஒரு வேதனைப்படுவன் உற்று பார்த்தோன்னா கடவுள் இங்கே பதிவாக்கி விடும். அப்ப அந்த வேதனையான உணர்வு என் கண்ணோடு சேர்ந்த காந்த புலன் என் ஆன்மாவை கொண்டு வந்து நுகர செய்து அது அறிய செய்து நான் பதிவான நிலை கொண்டு உயிரிழப்பட்ட பின் அந்த வேதனை முதல்ல சொன்ன மாதிரி அது நடைமுறைக்கு வந்துடுது. இப்ப நாம வளர்பறையாக இருந்து தேய்பறையாக போகும் காலம் தான் இருக்கின்றத விட வளர்பறைக்கு இல்லை. இப்ப நம்ம உடல் நஞ்சை மலமாக மாற்றுது. அந்த நஞ்சை நாம பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. இப்ப கண்ணகிழங்களை வேக வச்சு விஷத்தை பிரிச்சு எடுத்துடணும். இப்ப மருந்துகளை கொடுக்க போகும்போது கடும் பாசானத்தை மற்ற மனிதர்கள் பண்ணி சுண்ணமாக்கி அதனுடைய வீரியத்தை தணிச்சு உடல் நலமாகிறதுக்கு செய்யறாங்க. வைத்திய ரீதியில எல்லாமே செய்துட்டு வர்றாங்க. ஆனால் நாம வளர்ச்சி அடைப்பும் போது தன்னைக்காகவும் வலுவான உணர்வுகள் சுவாசிச்சு அதற்கு தக்க உடல் அமைத்து எல்லாவற்றும் தீமையை நீக்கக்கூடிய சக்தி பெற்றும் அந்த வேதனை என்ற வலுதான் நமக்குள் சேர்க்க முடிகின்றதை தவிர நல்லதை நமக்குள் கொண்டு வர முடியல. அதுக்கு என்ன செய்யணும்? இதுதான் இப்ப கேள்வி. இங்கே இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து வச்சிடறாங்க. ஞான சரச போச்சு மனித உடலை காமிச்சு இந்த பிள்ளை யாரு அப்படின்ட்டு. நம் உயிரால் வளர்க்கப்பட்டது. நாம் எதை எண்ணுமோ ஈசனாக உருவாக்கியது தான். நம்மை ஆண்டு கொண்டிருப்பது ஆண்டவனாக இருப்பதும் அதுதான். நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அந்த உணர்வு தான், அந்த உணர்ச்சியில் தான் நம்மை ஆழ்வு ஆண்டாள் எதுக்கான பேர் வைக்கிறாங்க.
நாம் எதை என்றுமோ அதுதான் நம்மை ஆளுது, அதன் வழிதான் இந்த வாழ்க்கை அமையுது அப்படின்னு கொண்டாங்க. அப்ப நாம் எதை எண்ணணும் அப்படின்னா, சந்தர்ப்பத்தால் மனிதனில் உயர்ந்தவன் அவனுடைய சந்தர்ப்பம் இந்த விஷத்தன்மையெல்லாம் நீக்கி அவன் இளமையிலிருந்து மற்ற பயிரினங்கள் எல்லாம் அதை வந்து வேக வைத்து புது புது செடிகளை கண்டுபிடித்த முதல் அகசியம். இளமை வயதிலேயே மற்றது நுகர்ந்து நோய்களை போக்கக்கூடிய சக்தியும் தெளிவாகக்கூடிய நிலைகள் அவன் பூர்வ புண்ணியத்தில் அமைந்ததுன்னா அதிலிருந்து வளர்ச்சி அடைந்தான். அப்போ இந்த மின்னலை பார்க்கும்போது மின்னல் இதிலிருந்து வருதுங்கிற வகையிலே அந்த உணரும் பக்குவம் அந்த அகசியனுக்கு தான் கிடைச்சது. இந்த 27 நட்சத்திரங்களும் பிற மண்டலங்களிலிருந்து விஷத்தன்மை கவருது, அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றுது. அப்போ சூரியனுக்கு எடுத்துட்டு போகுது சாப்பாட்டுக்கு. ஆனால் இடைவெளி நம்ம பூமி குறுக்காட்டிச்சுன்னா இதனுடைய ஈர்ப்புகள் வந்து நம்ம பூமிக்குள் வந்து மின்னலா மாறுது. அப்ப மின்னலா மாறி எதில் கலக்குது, எதன் இந்த மின்னல்கள் எதிலே கலந்து எப்படி ஆகுதுன்னு அந்த இளமையில அறியக்கூடிய சக்தி அந்த அகசியன் தர்றான். அவன் பெற்றவன் தான் அவனுடைய வளர்ச்சியில தனக்கு வேண்டி புது புது செடிகளை உருவாக்கணும். உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறது மறுத்தான், ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிடுறதுல விட்டுட்டான். அப்ப அதே சமயத்துல காய்கறியில வேக வச்சுதான் சாப்பிட நிலை வந்தான். காய்கறியில வேக வச்சாச்சுன்னா அது மீண்டும் அது முளைக்காது, பருப்பை வேக வச்சான்னு முளைக்காது. ஏன்னா அந்த வாசனையை மாற்றி விடுறோம், தனக்கு வேண்டியது மாற்றி சாப்பிடக்கூடிய சக்தி பெற்றிருக்கு. ஏன்னா நம்ம உடல்ல இயற்கையில் வர்றது நம்ம உடல் நஞ்சை மலமாக மாற்றுவது. அந்த தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வரப்போகும்போது மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு. நான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி அப்படின்னு இது முருகா அழகா. இப்போ கர்ணக்கிழங்கில் இருக்கிற விஷயத்தை வேக வச்சு காரம் மிளகா உப்பு புளி இதெல்லாம் சேர்க்கப்படும் போது எல்லாம் சேர்ந்தோடனே வேகும்போது அந்த இயற்கை குணங்களை மாற்றிடுது, அதை சேர்த்து ஒரு சுவையான நிலைகள் கொண்டு வரும். அதான் முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. அப்ப அது சாப்பிட்டோன்னே ரொம்ப ருசியா இருந்தோன்னே சந்தோஷமான உமிழ்நீர் நிறைய வரும். அப்ப அந்த உணர்ச்சியின் நம்ம உடல் உள்ள அணுக்களுக்கு கிடைக்கணும் உற்சாகமா ஜீரணிக்குது, நல்ல ரத்தமா மாற்றும். நீங்க நல்ல சமையல் பண்ணி வச்சு போட்டு சந்தர்ப்பத்தால் வேதனைப்படும் ஒரு செயலை நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டார்ட் பாருங்க. அந்த உமிழ்நீர் அந்த பெருங்குடல்ல சிறுகுடலையும் பெருங்குடல் போனோன்னு அது மயக்கம் அடைஞ்சிடும். அப்ப அது இழுக்கக்கூடிய சக்தியிலும் ஒரு தகத்தை வெளியில போய் சாப்பிட முடியல. இது எதனால அந்த சந்தர்ப்பம் நம்ம நல்ல சாப்பாடு சம்பாதிச்சு செய்து வச்சிருக்கிறோம், அதில் வேதனைப்படும் சந்தர்ப்பத்தால் சந்திக்கின்றது நுகர்ந்ததும். ஆனால் உமிழ்நீர் நாம் பண்ணணும் அந்த சிறுகுடல் பெருங்குடலும் அந்த மயக்கம் அடைஞ்சது செயல்படுத்த முடியும். அதனால ஜீரணிக்க முடியுதுன்னா நோய் தான் வருது. ஆனால் மனிதன் இப்ப இந்த காய்கறியில வேக வச்சிடறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த விஷமான உணர்வை நமக்குள்ள அந்த சக்தி இழக்க செய்யணும். அதுக்கு உபாயம் தான் இன்னைக்கு விநாயகர் தத்துவத்தில் வடமேற்கில் விநாயகர் வைத்து வடகிழக்கில் அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த இதை பெறச்சேருது. ஆனால் அகசியன் இதை கண்டு உணர்ந்த பின் அவன் எப்படி ஆனால் தான் பார்த்த உண்மையெல்லாம் திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்றான். அந்த மனைவியும் கேட்டு கணவனை போலவே உயர வேண்டும் என்று எண்ணம் வருது. நாம் வசிஷ்டரும் மருந்தை போல வாழ்றாங்க. நலாயினி போன்று கணவன் மனைவி மறிப்பதும் மனைவி கணவனை மறித்து நடந்தாங்க. அப்புறம் 2 பேரும் மனசு ஒன்னாக்கப்படும் போது சாவித்திரி எவனிடமின்றி தன் கணவனை மீட்டினார். தன் கணவன் வெளியில வேதனைப்படுவனை பார்த்து அட பாவமே இறக்கப்பட்டது நுகர்ந்தான். அந்த வேதனை என்ற உணர்வுகள் இவன் உடல்ல விளையுது. இறக்கப்பட்டு அந்த வேதனையான நிலை அவனுக்கு ஒரே செய்யப்படும் போது அந்த வேதனையான உணர்வு இவன் உடலுக்குள்ள நோயா வந்து உருவாகுது. அப்போ இவருடைய எண்ணம் எவனாகுது. எவனிடமிருந்து தன் கணவனை மீட்டினார் என்பது கணவன் மேல் பற்றிருக்கப்படும் போது அந்த கணவனுக்கு அந்த உயர்ந்த நிலைகள் எப்படி பறிச்சுதுங்கிற வகையிலே அகசியன் தன் நிலைகளை தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த உணர்வு வச்சு அந்த தன் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் ஆண் பெண் என்ற நிலை தீமை நீக்கும் அணுக்களை அங்கே உருவாக்கி கொண்டார்கள். இப்ப நம்ம பழக்கத்தில் என்ன செய்கிறோம், மனைவி யார்கிட்டே சண்டை போடுறதை கேட்டுட்டு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தா பெரிய தொல்லையா இருக்குன்னு சொல்றாங்க. கணவர் கேட்கிறார், அவருக்குள்ளுக்கும் சேருது.
அப்ப 2 பேரும் கலந்து என்ன செய்யறாங்க, 2 பேர் உடலையும் அந்த சண்டை போடுற இன்னொரு அணுக்கு தான் வளர்த்துக்கிறாங்க. இப்ப நம்ம நுகர்ந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள அந்த அணு, ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல உணவுகளோட நிச்சயம் சண்டை போடும். ஏன்னா அந்த அணுக்குள்ள அண்ணா நமக்குள் நல்ல அணுக்களுக்கு அதுக்கு சண்டை வரும். வயல்ல நல்ல பயிர்களை பண்படுத்தி நல்ல பயிர்களை ஊன்றோம் வச்சுக்கிறோம், அதுல களை தன்னால முளைச்சி வரும். எங்கேயும் காத்துல இருந்து இந்த வித்துகள் வந்தோன்னா அது களை முளைச்சுன்னா நல்ல பயிருக்கு இடமில்லை. இதே மாதிரி நாம் வாழ்க்கையில சந்தர்ப்பத்தில் பிறருடைய கஷ்டங்களை நாம் பார்க்கிறோம்னா, கணவன் வெளியில தொழில் நடக்கக்கூடிய சொல்லிட்டு மனைவிட்டு வந்து சொன்னா போறோம், மனைவி நடந்தது கணவன்கிட்ட சொன்னா போறோம். கணவன் வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி சண்டையா இருந்தது, சச்சரவு வந்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு மனைவி இங்கே தியானம் பண்ணுவாங்க. எப்படி அப்போ நாங்கள் அங்கே தொந்தரவு 2 நாளைக்கு வந்து சொன்ன உடனே இது மனசுலயே துருக்கு வேலை செய்யற இடத்துல எப்படியோ என்னமோ ஏதோ அப்படி இந்த வேதனை இருப்பாங்க. அந்த வேதனையான உணர்வு அங்கே போய் தாக்கணும் ஒன்று என்ன செய்யுது, ஏதாவது ஒரு வேலை செய்யறான் விஷயம்ல அது குறுக்காட்டு. அப்ப சிந்தனை இழக்குச்சு, அப்ப கைகால எங்கேயோ கொடுத்துருவாரு. மனைவி கணவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தால் அவருக்கு இப்படி தொல்லைகள்லாம் வருது, அவங்க தொடர்பு கொடுக்குறாங்களே அப்படி நீங்க எண்ணினார் உடனடியாக வேலை செய்யும். இப்ப நண்பர்களுக்கு நன்மை செய்தான் விக்கலாகுது. அமெரிக்காவில் இருந்தாலும் எனக்கு தீங்கு செய்யறான் என்ன இப்படி அவன் உருப்பிடுவானான்னு சொல்லும் போது அவனுக்கு அங்க புறவுடு, அவன் உடலே இருக்குது, நம்ம உடலே இருக்கு, காத்தல் அது இருக்கு. ஏன்னா அந்த கண்ணால் தான் பார்க்கிறோம், அது பதிவாக்குது. அதன் உணர்வு உயிரால் தான் உணர்றோம், அந்த உணர்வின் தன்மை நமக்குள் செய்யறோம், தெரிந்துக்கிறோம், செயல்படுத்துறோம். ஆனா உள்ளுக்க பதிவு செய்த நாம் எண்ணும் போது கண் வழிதான் இந்த காத்துல இருக்கு இழுத்து நம்மளை சுவாசிச்சு அதே உணர்வை செயல்படுத்தும். எப்படி ரேடியோ டிவிகளுக்கு ஆண்டினா ரேடியில் இருக்கிறதோ இதே மாதிரி நம்ம கண் நம்ம உடவுள்ள அனைத்துக்கு அது மூலமா இருக்கு. அதன் வழிதான் இங்க பதிவானது. அது எண்ணும் போது அது வழிதான் கவர்ந்து நம்ம சுவாசித்து அந்த உணர்வை நம்ம இயக்கும். ஆனால் இப்படி கணவனும் மனைவியும் நம்ம வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு ஆன பிற்பாடு அவங்க எப்படி சண்டை போட்டாங்களோ அதே உணர்வு வந்து நம்ம உடலுக்குள்ளே சண்டை போடும். அந்த சண்டை போட போகும்போது சோர்வா இருக்கும்போது சந்தோஷமா சிரிச்சா நிச்சயம் கோவம் வந்து அது ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வயிற்று வலிக்கு நிச்சயமா ஏதோ சொல்லி இருக்குன்னு அந்த வம்பு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உடலுக்குள்ள இது சொல்ல சொல்ல அது எதுநிலை நம்ம உடலுக்குள்ள இந்த அணுக்களுக்குள் போர் நடக்கும். எப்படி இந்த பிரபஞ்சத்துல ஆடு மாடுகள் தனித்தனியா இருக்குதோ நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளும் 1-2 கோடிக்கணக்கான அணுக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு எது நிலையான நிலை ஒத்து வாழக்கூடிய அந்த உறுப்புகள் சரியா இருக்கு, இல்லை என்ன அந்த உறுப்புகள் கெட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளுக்கு அன்பா இருந்தாலும் வீட்டில் இப்படி சண்டை வரும். சில நல்ல குடும்பங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதே மாதிரி வெளியில் நடக்கிற அது வெளியில் நடக்கக்கூடிய வேதனையோ சங்கடமோ செழிப்பை பார்த்து கணவன்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்குது உலகம் நடத்து கலந்து பேசினா அப்படி இது வந்துடும். அப்ப இது வராம தடுக்கணும் இல்லை, அதுக்கு ஏதாவது மார்க்கம் வேணும் இல்லை. அதுக்குத்தான் இவள் கணவன் மனைவியும் ஒன்று போல சேர்த்து அந்த இதான ஒரு படு இந்த ஒளியின் உடலா பற்றி எந்த துருவத்திலிருந்து இந்த பூமிக்கு வருதோ 2 பேருமே சேர்த்து 2 உயிர் ஒன்றாகி உயிரை போலவே உயிர் ஜீவ அணுக்களை உருவாக்கும் சக்தி வர்றாங்க. மனிதனின் கடைசி நிலை மனிதனானத்தின் கணவன் மனைவியும் கணவனுக்கு அந்த பேரளவு கிடைக்கணும், பேர் வழி கிடைக்கணும். கணவன் மனைவி என்னது, மனைவி கணவன் என்னது, இந்த 2 உணர்வும் பெற்ற பெண் எங்கிருந்து வருதோ இந்த உடலை விட்டு பிரிஞ்சு சென்ற ஆன்மா 2 உயிரும் அங்கே போய் நின்று ஓர் உடலா இருக்கு, ஒளியின் உடலாக. நாம இந்த சூரிய குடும்பத்துக்குள் வரக்கூடிய எல்லாமே நமது பூமி துருவத்தின் வழிதான் கல்லு மண்ணு தாவர இனங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். எல்லாமே இந்த 27 நட்சத்திரத்தின் துணை கொண்டுதான் இதில் எதிர்நிலையாகி ஒன்றுக்கொண்டு எதிர்ப்பாகி அந்த இயக்க சக்தியாகவும் மாறுகின்றது. இப்படி வளைந்த இந்த உணர்வை இதை உணர்ந்த இந்த மனிதன் அகேஷனும் அவன் கனவியும் மனைவியும் அந்த துருவத்தின் எல்லையை கடந்து அதில் இருந்து ஒளியாக மாற்றும் சக்தி இந்த பூமியிலே பெற்றான். அப்போ அந்த உடல்ல வலுவான பிற்பாடு இந்த உயிர் அங்க போய் நிலையா இருக்கு. நம்ம பூமிக்கு வர்றதெல்லாம் ஒளியின் உடலாக மாற்றிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வேத நூல்களில் நாதங்கள் என்ற நிலைகளில் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அரச போர்கள் வந்து சிற்றரசர் போர் வரும்போது காலத்தால் மறைஞ்சு போச்சு, இது கண்டுபிடிக்க முடியாமல் போச்சு. ஆனால் இந்த காத்துல இருக்குது. அதைத்தான் நம்ம குருநாதர் அன்பு ரீதியாக 20 வருடம் காடு மேடு நகரம் எல்லாம் அலைய செய்து
நீ நுகர்ந்த உணர்வு உடலை என்ன செய்து இதை எப்படி நீ மாற்றி அமைக்க வேண்டும் என்று பக்குவப்படுத்தி எனக்குள் துன்பத்தை உண்டாக்கி எது துன்பத்தை உண்டாகுது எந்த சந்தர்ப்பம் உண்டாகுது அந்த சந்தர்ப்பத்தை நீ எப்படி மாற்றணும் அப்படியே அந்த உபாயத்தை வச்சுதான் அந்த 20 வருட அனுபவத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். சந்தர்ப்பத்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. நீங்க கேட்டவன உணர்ந்து வந்த பிற்பாடு உங்க உடலே அது விளையுது. இப்ப நீங்க சந்தர்ப்பம் எனக்கு குருநாதர் காட்டிய அந்த உணர்வெல்லாம் தெரிந்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கேட்குறீங்க. இந்த நல்ல சந்தர்ப்பம் நீங்க கண்ணால பாக்குறீங்க, என்னைய இந்த உணர்வு உங்களுக்குள் பதிவாக்குது. நுகர்றீங்க, உள்ளில இந்த உணர்ச்சிகளை ஊட்டுது. நான் சொல்ற உணர்வெல்லாம் தெரிவிச்சு இப்போ உங்களுக்கு அந்த உமிழ் நீர் மாறும். அப்போ உங்க சாப்பாட்டுல சிறுகுடலுக்கு போய் சேரும். இப்படி சிறுக சிறுக பெருங்குடலுக்கு போய் சேரும். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்க வாயில உள்ள ருசியெல்லாம் வித்தியாசமா மாறும். நம்ம உபதேசம் பண்ணி போறதுக்கு முன்னாடி உங்க உடலை அப்படியே ஜிலி 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 ஜில்னு விஷத்தன்மை இருந்து அதெல்லாம் குறைஞ்சு போறதை நீங்க உணரலாம். ஏன்னா மணிக்கணக்கில் உட்கார வச்சு எப்படி நீங்க சுவாசிக்கணும், ஒரு நல்ல சத்தம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் கேட்கணும். நீங்க சண்டை வந்துருச்சு, சண்டை போடணும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா இந்த உணர்வும் உமிழ்நீராக மாறி குடல் உபாதைகள், கல்லீரல், மண்ணீரில் வெளி, நெஞ்சு வெளி இதெல்லாம் வந்துடும். ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்தது இந்த உபதேசத்தை கேட்கும்போது இந்த சந்தர்ப்பம் நீங்கள் நுகர நேருகின்றது. உங்க சிறுகுடல் பெருகுடலுக்கு போய் சேருது. அகர்த்தனம் வந்து நல்ல ரத்தமா மாற்றி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி உங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு நிமிடமும் இங்கே பதிவாக்குது, உங்க உடலையும் பதிவாகுது, எண்ணில் விளைந்தது. ஆனா இது காத்துலையும் இருக்கு. எந்த கண் வழி பதிவு செய்துங்களோ அந்த நேரத்தில் இப்போ ஒரு சங்கடமா இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்குறீங்க. கேட்கும்போது அதே உணர்வுகள் நமக்கு கண்ணி செய்து அவர் மேல பற்றிருந்தால் நம்மளுக்கு ஏதோ ஒரு தலை சுத்துற மாதிரி வரும். நல்ல மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய உணர்வு நம்ம பாதிக்காம இருக்குன்னு என்ன செய்யணும்? இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இந்த முறைப்படி ஈஸ்வரான்னு சொல்லிவிட்டு கண்ணை ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் பார்த்து செலுத்தினீங்கன்னா அதுல இருந்து வந்தது இந்த பூமியில இருக்கு. அது நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருமணிகள் இழுக்குது. அதை எடுத்து வச்சோன்னா கண்ணை நினைவு உயிரோடு கொண்டு விட்டு இதுல கொண்டு பாய்ச்சது. அப்ப அந்த உயிரான காந்தம் என்ன செய்யுது? இங்க மூக்கு வழி போறதை நிறுத்திடுது. இந்த புருவ மத்தி வழி கூட இங்க இருக்குது. அப்ப கெட்டதெல்லாம் நிறுத்திட்டு என் உடல் உள்ள இரத்தத்தில் எல்லாம் கலந்து துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் என் உடல் முழுதுக்கும் படர்ந்து என் உடல் உறுப்புகள் உருவாக்கிய அணுக்கள் பெறணும்னு சொல்லணும்னா அது உடனே கட்டளை ஐட்டம்னா இது வந்துடும். அப்ப முன்னாடி உஷாராகிறது, கெட்டது உள்ளுக்கு போகாம தடுக்குது. உடலுக்குள்ள இந்த வலிமையான உடனே இங்கே உள்ளுக்குள்ள அழுத்தமான இது தள்ளி விட்டுரு. தள்ளி விட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு சங்கடம் என்று வராது. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம்ம சிந்திக்கும் ஆற்றல் வரும். இது செய்யணும். இப்ப திட்டி உங்களை எண்ணும் போது, பாசமா இருக்கும்போது எண்ணும் போது உங்க வாழ்க்கையில் எப்படி உங்க குறைகளை எடுத்து செல்லுதோ இதே மாதிரி அதை கேட்டறிந்தாலும் அது உங்களுக்குள் வராம இப்படி தடுத்து பழகணும். இப்ப தொழில நஷ்டம்னு வச்சுங்க, அப்ப நஷ்டம் என்றது வேதனை ஆச்சு. வீட்டில் வர்றாங்க, 2 பேரும் சேர்த்து பழக்கிறீங்க. அப்ப 2 பேரும் அந்த கஷ்டம் என்ற உணர்வு அணுக்கள் உங்களை விளங்கிடுது. நீங்க 2 பேரும் இருந்து நண்பர்கிட்ட கஷ்டமா சொல்லும்போது அவங்க உடலையும் விளைய ஆரம்பிச்சிடும். உங்களை சுற்றி நண்பர்கிட்ட சொன்னோன்னா உங்ககிட்ட நண்பர்கிட்ட நிறைய பழகினீங்கன்னா அவங்க உடல்லையும் பரவுது. அவங்க வீட்டில் போய் ஒரு நண்பனுக்கு இந்த வீட்டில் என்ன இருக்கணும், அவங்க வீட்லையும் பரவும். அப்ப அந்த நண்பன் இடத்திலிருந்து நமக்குள் வராம தடுக்கணுமே இல்லையா? அதுக்குதான் அந்த நிமிஷமே ஈஸ்வரான் சொல்லிவிட்டு உங்க கண்ணு நினைவு 4வது அறிவை வச்சு உங்க உயிரை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணி நினைவு புருவமத்தில் வச்சோம்னா இங்க அடைச்சிட்டு என் ரத்தங்களை கலந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெறணும் அப்படின்னு சொன்னோம்னா அது உற்சாகம் அடையுது. இங்கே இழுக்கும் சக்தி குறைக்கப்படும், இங்கே போட்டோம் இது அனாதி ஆகிடும், சுத்தப்படுத்துது. அப்பதைக்கப்ப நம்ம சுத்தப்படுத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள் சேர்த்து நம்முடைய நல்ல குணங்கள்லாம் குறைஞ்சிட்டு வரும், நல்ல உடலும் குறையும், நம்ம செயல் எல்லாம் மாறிட்டே தாங்க. அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு இந்த உபதேசம் கொடுத்து உங்க நினைவு எப்போது வருதோ கையில் அழுப்பட்டாச்சுன்னு துணி எடுத்து துடைச்சுங்க, இல்லை தண்ணி விட்டு துடைச்சுங்க, இல்லைன்னா எண்ணெயில் பட்டுச்சுன்னா எண்ணெய் விட்டு தான் நிச்சயமண்ணி விட்டாதான் அது போகும். இதே மாதிரி அதுக்கு தக்கவாறு உங்க உடல்ல வரக்கூடிய தீமையை துடைக்கிறதுக்கு தான் உபாயத்தும் அது பதிவு செய்யணும். இதை என்ன உங்களை காப்பாற்றிக்கிறீங்க? நம்ம சாமி சொன்னார் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா
அப்புறம் வழக்கம் போல அவங்க ஏன் நீ சொன்னா நான் விடுவேனா அப்படின்னு பிடிக்கிறதும். நல்ல மனுஷன் கஷ்டம் சொல்ல கேட்காம எப்படியா இருக்க முடியும்? கேட்டு போட்டு அவன் உதவி செய்யாம இருக்க முடியுமா? அது பூரா இங்க வந்துடுது. இப்படி நமக்குள்ள அந்த பாசத்தால் ஒன்றை கவர்ந்து விட்டால் அந்த உணர்வு தான் இயக்கம். காரணம், ஒரு செடியில இருந்து வரக்கூடிய விளைந்த வித்து நிலத்தில் போனா அந்த செடியில் இருக்கிற சத்தை கவர்ந்துதான் தீரும். இதே மாதிரி ஒரு உடல்ல விளைந்த உணர்வு நம்ம உடல்ல வந்துட்டா அது உணர்ச்சியை தூண்டி அதன் உணர்வுக்குத்தான் அது பழகும். ஆனா இதை போன்ற நிலைகளிலிருந்து நீ விடுபடணும். என்ன சாதாரணமா நம்ம மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாம்சத்தை சாப்பிடுறது சிந்தனை இழந்தது. நீங்க மாம்சம் சாப்பிடாம இந்த அறுத்துக்கிட்டு இருக்க நீங்க சாப்பிட பார்த்தாலே இந்த உணர்வு வரும். அவங்க சாப்பிட்றத பார்த்தா நம்மளுக்கு அந்த உணர்வு வரும். ஆனா இது மறுத்து நமக்குள்ள இருந்த அதை பார்த்த உடனே விலகி போய் சொல்லும். நமக்குள் இந்த தியான வழியில் இந்த சக்தி எடுத்துக்கொண்டால் அதை பார்த்த உடனே அந்த நுகர்வை விட்டு விலகி போய் சொல்லும். இல்ல ஆனா அதை சாப்பிடா நான் வெளியதான பார்க்க நினைச்சா கொஞ்சம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அப்புறம் அந்த அணுக்கள் ஆனவொன்னு சாப்பிடலாமான்னு ருசி இருக்கும். அப்புறம் அங்க போயிட்டு அப்போ அந்த வலு வரும். ஆனா சிந்திக்கும் தன்மை இழக்கும். அந்த சிந்திக்கும் தன்மை இழக்கப்படும். மற்ற உயிரினங்களுக்கு அந்த சிந்தனை கிடையாது. தன்னை உடலை வளர்த்துக் கொள்ளும் உணர்வு தான் உண்டு. இது உணர்வு வளர்த்துக் கொண்டால் இந்த தன் உடலை வளர்த்துக் கொள்ளும் தன்மை சிந்திக்கும் தன்மை இழக்கதான் செய்யும். என்றால் நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் இப்படி எல்லாம் மாற்றிட்டு வரும். அதை நம்ம மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்ககிட்ட இப்ப பதிவு செய்யறது. என்னமோ சாமி நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க. 20 வருஷம் கஷ்டப்பட்டேன், உண்மையை தெரிந்தேன், அது எப்படின்னு சொல்றேன். என் குருநார் என்கிட்ட பதிவு செய்தார், அவர் சொன்னதெல்லாம் நான் எடுத்தேன். அதை எடுத்து இப்ப என்னையும் பாதுகாக்க முடியாது, உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்க முடியும். நான் என்னதான் சொன்னாலும் குருநார் இவ்வளவு பெரிய சக்தியும் பெற்றாரு. குருநார் உடலோட இருக்கிறாரா? இல்லை. அவர் அந்த ஒளிமயமான உணர்வு எடுத்தார், ஒளி உடலா இருக்கிறார். இப்ப நான் அந்த குருநாதர் சொன்ன வழியில் அந்த உணர்வின் தன்மை எடுத்தால் இந்த உடல் இருக்கு. அது எப்படின்னு உடலுக்கு போய் ஆகணும். இந்த ஒளியின் உடல் தான் பெறணும். இந்த மனிதனான பின் முழுமையா அடுத்த பிறவியிலான அடையதான் கடைசி தன்மை. நம்முடைய சாஸ்திரங்கள் 12 ராசிகள்ல ஒரு ராசி சொல்லுவாங்க. இந்த 12 மாசங்களையும் நாம் எடுத்துக்கொண்ட விளைவாகி நாம எப்படி படைக்கிறோங்கிறதுக்காண்டி விஜய தசமி நம்ம பூமிக்குள் இந்த உயிர் வந்த பிற்பாடு மனிதனான 10வது நிலை அடைவுதான் தசமி அப்படிங்கிறது. இப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் அதை எடுத்து வந்தோம்னா 10வது நிலையான உயிரோடு சேர்த்து நாம் ஒளியின் உடலா பெறோம். இந்த உடலின் நிச்சயம் வந்து தசப்பிரியன் இன்னொரு உடல் பெறும் நிலைக்கு தான் நாம் போகும். அதனால்தான் நம்ம உயிரை தசரத சக்கரவர்த்தி 10வது நிலை அடையக்கூடியதுன்னு காரண பேர் வைக்கிறாங்க. உயிரை நம்ம கடவுள் என்றாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உடலுக்குள் இருக்கக்கூடியதை அது மாற்றி அமைக்கும் சக்தி. தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டதான் சிவை சீதா. அதன் உணர்வு நுகர்ந்த பின் சீதா ராமா. இந்த மனிதனான பின் சுவையான உணர்வுகள் உருவாக்கும் எண்ணங்கள் உருவாக்கப்பட்டது சீதாராமா. அப்ப ராமனின் தந்தை யாரு? தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தியின் மகன் சொல்றாங்களா? இல்ல. ஆக இந்த எண்ணத்தால் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் பிரம்மகுரு அப்படின்னு வைக்கிறாங்க. வசிஷ்டர்னா என் பையனுக்கு நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன், அது கவர்றேன், நல்ல உணர்வு வருது. நல்லதா இருக்கப்படும் போது அவன் பையன் மேல உடலுக்கு சரியில்லை, அதை நான் தெரிகிறேன். அதே உணர்வு எனக்குள் வசிஷ்டர் பிரம்மகுரு. பிரம்மகுரு மனைவி யாரு? அருந்ததி. அவங்க உடல்ல எந்த நோய் உருவானதோ என்கிட்ட விளையுது. திருப்பி என்ன சொல்ல போறேன்? இந்த மாதிரி வரி செய்தா இந்த மாதிரி நோயாகி போச்சு, நோயா போச்சுன்னு அந்த ஞானம் தான். அது குருவாக வந்து நமக்குள்ள விளை வைக்க அவனையும் தோண்டச்சு. இந்த உயிர் ஆனவர் படம் இந்த உயிரின் தலைமை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதெல்லாம் எழுதுறாங்க. நாம தான் புரிகிறோமா இல்லை? நான் தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் பிரம்மகுரு. பிரம்மகுருவின் மனைவி யார்? அருந்ததி. இப்ப நல்லது பேசுறாங்க, அதை நம்ம ஆசைப்படுறோம். வசிஷ்டர் அந்த உணர்வின் தன்னை எடுக்க போகும்போது அந்த உணர்வு உமி நீராக மாறி நல்ல அணுக்களை உருவாக்குது. நல்ல அணுவா இருக்குன்னு அவங்க எப்படி சந்தோஷத்தை ஊட்டினாங்களோ அதே சந்தோஷம் உணர்ச்சியை நமக்கு ஊட்டும்.
அதே சமயத்தில் ஒருத்தர் வேதனைப்படுறார், நம்ம நண்பன் என்று ஆசைப்படுறோம். அந்த உணர்வு நுகர்ந்த உடனே என்ன செய்யுது? ஆசை நிமிஷம் நம்ம தெரியலான நம்ம உடல்ல அவன் உடல்ல ஏன நோயை நமக்குள் பிரம்மமாகி அணுவாகிறது. அப்ப உடல்ல இந்த அதே சக்தி தான் இங்க நமக்குள் இயக்கும். திருப்பி என்ன அவன் எப்படி வேதனைப்பட்டான்னு அந்த சொல்லதான் சொல்ல, அவன் எப்படி வேதனைப்பட்டான்னு அந்த வேதனை உணர்வை எனக்குள் உருவாக்கிட்டே வரும். ஆக அந்த வேதனை உணர்வு நம்ம உடல்ல உருவாகுனா அது என்ன செய்யுது? நம்ம உடலுக்குள்ள நல்ல அணுக்கள் இருக்குல்ல, அதை கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சு. எப்படி புலி இந்த கரடி நாய் எல்லாம் மற்ற சாந்தமானது கொண்டு சாப்பிடுறோம், நமக்குள் இந்த வெறுப்பு வேதனை கொதிப்பு இந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள்ள ஆன பிற்பாடு மனிதனா வளர்த்து வந்த குணங்களை அதை சாப்பிட்டு இருக்கும். அப்ப மனிதன் சந்தோஷமான நிலையை நம்ம பேச முடியறதில்லை. இதை உணர்த்துவதற்காக ராமாயணத்துல நம்ம உடல் தசப்பிரியன், உடலோட ஆசைப்பட்டவன். அப்ப நாம வேதனை வெறுப்பென்ற உணர்வு நமக்குள்ள ஆன பிற்பாடு நினைச்சிரும். சந்தோஷமா சிரிச்சு பேசினா உங்களால பொறுத்துக்கொள்ள முடியுமா? சந்தோஷமான காரியத்தை செய்யும் சொன்ன நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? மறக்கத்தான் செய்யும். ஆனால் என்ன, இந்த உடல்ல நாம் சேர்த்துக்கொண்ட வினைகள் இந்த விஷயத்தின் தன்மை அதிகமான பிற்பாடு எங்கே போகுது? சீதாவை சிறைபிடித்தான் ராவணன். இந்த உடலுக்குள்ளுக்க நாம் சீதாராம சந்தோஷமான உணர்வு என்ன வந்ததே, வேதனை வேதனை என்ற உணர்வு சேர்த்து வாலியாகி நம்ம உடல் உள்ள நல்ல குணங்களை கொல்லக்கூடிய சக்தியான அணுக்கள் விளைந்தது. அப்ப நம்ம உடம்பு இரணியன் நல்ல குணங்களை சாப்பிடக்கூடிய அந்த சக்தி வந்துடுது. தான் ராவணன். ஆக நமக்குள் எல்லாவற்றையும் அடக்கி ஆட்சி புரியும் தன்மை வருகின்றது. ஏனென்றால் நம்ம விஷ்ணுவே அவன் எதிர்க்கிறான். யாரு? ராவணன். ஆனால் விஷ்ணுவை எடுத்தாலும் இரு விஷ்ணு வரம் கொடுத்தே விடுகின்றான். அப்ப நுகரும் உணர்வெல்லாம் அவன் எந்த அடக்க உணர்வுறானோ அந்த உயிரிழப்பை உருவாகின்றது. அவன் ஆசைப்படக்கூடிய வசிஷ்டர், அவன் நுகர்ந்து கொண்ட உணர்வு அது பிரம்மமாகின்றது. அதே சக்தியை இயக்கத் தொடங்கி விடுகின்றது. ஆனாலும் அவன் நுகர்ந்த உணர்வுகள் உடலில் பிரம்மமாகும்போது பிரம்மாவும் அவனுக்கு வரம் கொடுத்துட்டான். அப்ப அங்க தேவாதி தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? அவன் கடும் தவத்தால் அவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான், அவன் இருக்கிறான், அங்க வரம் கொடுத்தாச்சுன்னு இருக்கிறவெல்லாம் என்ன செய்யறான்னு இது கதையா சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம உடலுக்குள்ள அந்த அசுர உணர்வு வந்த பின் நம்ம உடல் நல்லது உருவாக்குனால அப்படி தத்தளிக்குது. இப்ப அந்த அசுர உணர்வு கொண்டு இது சேர்க்கும்போது இதே தேவாதி தேவர்கள் நம்ம உயிர் விஷ்ணு என்றாலும் நாம் உடலுக்கு தக்க அந்த இன்று மனிதனா இருக்கிறோம். அந்த கொடூர உணர்வு செய்து கொண்ட பின் அறக்க உணர்வு கொண்டு அறக்கத்தான் நம்ம செயல்படும் தன்மை வந்துடும்.